காலையில் கேரட் ரைஸும் முட்டையும் பசங்களுக்கும் அவருக்கும் கட்டி கொடுத்துட்டேன். மதியத்துக்காவது நல்லபடியாக செஞ்சு வைக்கணும். அப்போ தான் சாயங்காலம் வந்து எல்லாம் திருப்தியாக சாப்பிடுவாங்க. கார குழம்பு வச்சுட்டு கீரையை பொரியல் பண்ணிடலாம். பொரியல் பண்ணிவிட்டு ஆம்லேட்டு மட்டும் வந்ததும் சுட சுட போட்டு கொடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே முதல்ல கடை செஞ்சுட்டு தம்பிக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அவன் என் கையால் இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு. என்ன புஷ்பாக்கா, முருங்காக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க போல? முருங்காக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கனா? அடியே நீ இருக்கியே சும்மாக்கா. நான் பார்க்குறப்ப கீழே குனிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும் டி, கையில் என்னமோ எடுத்துட்டு வந்திருக்கிய, என்ன இது? சொல்ல மாட்டேனே, சொல்லவே மாட்டேங்க்கா. இது நான் என்ன செஞ்சிருக்கேங்கிறத நீங்க சாப்பிட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறமாட்டி தான் நான் சொல்லுவேன் நீங்க சொன்னது கரெக்டா இல்லையான்னு. இது என்னடி வம்ப போச்சு? சரி கொண்டா, இந்தாங்கக்கா சாப்பிட்டு பாருங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, வாசனையும் செம்மையா இருக்கு. பரவாயில்லையே ஜூலி, நீ தான் செஞ்சியா? ஆமாக்கா ஆமாக்கா, நான் தான் செஞ்சேன். டேஸ்ட் பட்டு சொல்றேன் இது. அப்பா, உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. கத்திரிக்காய் போட்டு தொக்கு வச்சிருக்கேன், அதுன்னு. தொக்கலக்கா, அது கத்திரிக்காய் குழம்பு. குழம்புன்னா ஊத்தி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும்டி. இதை நக்கி தின்ற அளவுக்கு தானே இருக்குது. நக்கி தின்னா அதுக்கு பேர் தொக்கு, ஊத்தி சாப்பிட்டா தான் அதுக்கு பேர் குழம்பு. ஆளப்பாரு நல்லா. ஆமால, தண்ணி நிறைய ஊற்றி இருக்கணும் போல இருக்குது. சும்மா ஒரு டம்ளர் தண்ணி தாங்க வச்சேன், அது சுண்டிருச்சு. சரி, இதுக்கு மேலே ஊற்றினா டேஸ்ட் எதனா மாறிட போகுதுன்றதுனால நான் அப்படியே இறக்கிட்டேங்க்கா. பரவாயில்ல வீடு, ஊருக்கா மாதிரி சோறில் பிசைஞ்சே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குதுரி. தேங்க்ஸுக்கா. என் புருஷன் கூட சாப்பிட்டு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க்கா. அதை பார்க்கணுமே. என் பொண்டாட்டிக்கு சமையல் வந்துருச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க்கா. சந்தோஷம்டி, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஒன்னொன்னா ட்ரை பண்ணுன்னு. சரிங்கக்கா, கண்டிப்பா. இது கூட நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான்க்கா நான் செஞ்சேன். ஆனா என்ன, எனக்கு இந்த குழம்பு தான் கொஞ்சம் கெட்டியா போயிடுச்சு. அடுத்த டைம்ல இருந்து கரெக்டா தண்ணி ஊத்திடுறேன். சரிடி, புளி கரைசல் ஊத்துறல, அது கூடவே சேர்த்து தண்ணியும் ஒரு சொம்பு ஊத்திட்டேன்னு வையே, கரெக்டா வரும் குழம்பு. சரிங்கக்கா. இப்ப நீ இந்த கார குழம்பு வெறும் கத்திரிக்காய் வச்சு மட்டும் பண்ணிருக்கல, இதுவும் நல்லதா இருக்குது. இது கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கும் இந்த கொஞ்சம் முருங்கைக்காவும் போட்டு செஞ்சுன்னு வையே, இன்னும் சூப்பரா இருக்கும். சரிங்கக்கா, ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ அதை விடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கே, அதை பற்றி சொல்லலையே எனக்கு. உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன்னா? நான் இப்போ தாண்டி அங்கேருந்து வந்தேன், மனுஷிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். சரி, அதனால தான் சமைச்சிட்டு அங்கே வரலாமேன்னு நினச்ச குழம்பு தூக்கிக்கிட்டு இன்னைக்கு எனக்கு முன்னாடி நீ வந்து நிற்கிற. நினச்சக்கா நான் அப்போவே. ஆனாக்கா உண்மையிலேயே சூப்பர்க்கா உங்கள் ஃபேமிலியே. அந்த பையனை உண்மையிலே தத்தெடுத்துக்கிட்டீங்களா? என்னடி பையங்கிற, அவன் உன்னை விட பெரியவன். சரிங்கக்கா. சரி சொல்லுங்க, அந்த பிரதரை நீங்கள் தத்தெடுத்துக்கிட்டீங்களா? ஆமாண்டி, அந்த பையனுக்கு தான் யாரும் இல்லையே, அதனால தான் அம்மாவும் அப்பாவும் அவனை தத்தெடுத்துக்கிட்டாங்க. இனிமேல் நாங்கள் தாண்டா எல்லாமே எல்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் போய் பேசிட்டு வந்திருக்கேன். சாயங்காலம் என் வீட்டுக்கார் வந்ததும் அவரையும் கூட்டிகிட்டு போவேன். ரொம்ப சந்தோஷங்க்கா. ஆனால் உண்மையிலே பெரிய மனசுக்கு அவங்க எல்லாருக்கும். சரிடி, ஆனால் நான் இதை பற்றிலாம் சொல்லாமல் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத மட்டும் கரெக்டாக சொன்னியே, அது எப்படி? வேற எப்படி? அதை எதிர் வீட்டில் இருக்குதுங்களா ரெண்டு கேள்விங்க, அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்ததுங்க. யாரையோ தத்தெடுத்துக்கிட்டு வந்துட்டானாமே அந்த சிவகுமார், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததுங்கக்கா. வேற வேலை இல்லடி அவங்க ரெண்டு பேருக்கும். சை, அதுவும் சரிதான்க்கா. சரி, இங்க என்னக்கா சமைக்கிறீங்க மதியம்? நீ கத்திரிக்காவெல்லாம் வச்சு ஒரு தொக்கு பண்ணிருக்கல, அது எத்தனை குழம்பா பண்ண போறேன். என்ன ஒண்ணு உருளைக்கிழங்கும் அந்த முருங்காயும் போட்டு செய்ய போறேன். அப்படியே கீரையை அப்படியே பொரியல் பண்ண போறேன். சூப்பர்க்கா, கீரை பொரியல் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க எனக்கு. சரிடி ஜூலி. அப்புறம் உங்க அப்பா கிட்ட அந்த சொத்து விஷயத்தை பத்தி பேச சொன்னோமே, பேசுனியா? அதை பேச போய் தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற என்னடி, என்ன சொல்ற? திட்டினாரா என்ன? கேவலமா கேட்டாருக்கா. நீங்க வேற எப்படி எல்லாம் திட்டினாரு தெரியுமாக்கா? நான் ஒன்னையே பொண்ணு இல்லைங்கிறேன், நீ அவனை கட்டினா அவன் வீட்டு சொத்தெல்லாம் உனக்கு வருங்கிற, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாருக்கா. ஐயா, ஏன்டி இப்படி இருக்கிறாரு? இப்ப நாலு பின்ன அவருக்கு எதனா ஒண்ணுன்னா அவரோட சொத்தெல்லாம் உனக்கு தானே வரும். அப்ப உன் பேர்ல அதெல்லாம் எழுதி வைக்க மாட்டாராமா? அதை தாங்க நானும் கேட்டேன். கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? தெருல போற நாய்க்கு எழுதி வச்சாலும் வெப்பனை தவிர உனக்கு எழுதி வைக்க மாட்டேங்கிறாருக்கா. இப்படி இல்லாம பேசுவாரு பெத்த பொண்ணுகிட்ட. அவரு பேசுறாருக்கா, என்ன பண்றது? நானும் அவர்கிட்ட எவ்வளவு பொறுமையா சொன்னேன் தெரியுமாக்கா? இத்தனைக்கும் நான் அவ்வளவு திட்டினாரு. அதுக்கப்புறமா கூட நான் சொன்னேன், ஐயப்பா கொஞ்சம் பொறுத்து போப்பா, அத்தை கிட்ட தேவையில்லாம சண்டை போடாதப்பா, நாளை பின்ன அந்த சொத்தெல்லாம் அத்தையோட பையனுக்கு தான் போய் சேரும். அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேனே, அது மூலியமா எனக்கு தான்ப்பா அந்த சொத்து வரும். அதனால நீ தேவையில்லாம சண்டை போடாதப்பா, எப்படி பார்த்தாலும் சொத்து நம்மளுது தானப்பா அப்படின்னு சொன்னேங்க்கா. அதுக்குதான் நம்மளுதுன்னு சொன்னாத நாயே, நீ யாரு முதல்ல? நம்மளுதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு நாயேன்னு என்ன கேட்கறாருக்கா அவரு. சி, பெத்த பொண்ணுகிட்ட இப்படியே பேசிக்கிட்டு கிடப்பாங்க? பெத்து வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுகிட்ட தேவையில்லாம இப்படி எல்லாம் சண்டையை போட்டுக்கிட்டு என்னத்தான் பண்ண போறாரோ உன் அப்பா? எனக்கு ஒன்றும் புரியலடி. என் அப்பா அவரை திட்டுறப்பெல்லாம் கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அப்பா அப்படியெல்லாம் திட்டாதீங்கப்பா, அவர் ஏதோ பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்கிற கோவத்துல தான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. ஆனா அப்பா திட்டினதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லடி. உன் அப்பாக்கு அந்த மாதிரி திட்டெல்லாம் தேவைதான்.
யாரு அவரை என்ன திட்டினாலும் சரி, எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் சரி, அவர் எதையும் மண்டியில ஏத்திக்க போறது இல்ல. அவர் என்னதான் பண்ண போறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலக்கா. சரி விடுடி, சொத்து விஷயத்துல தான் உன் அப்பா இறங்கி வரல. நாளை பின்ன உனக்கும் எனக்கும் குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பா அதை வந்து பார்க்க தானே செய்வாரு. என்னதான் இருந்தாலும் பொண்ணு உண்டாயிருக்கான்னா எந்த அப்பா வந்தாலும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பாப்பாரு. நீ அந்த ஒரு நம்பிக்கையோடு இரு, கண்டிப்பா வருவார் உன் அப்பா. பாப்போம். ஆனா நான் எப்ப உண்டாகிறது? எனக்கு இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லக்கா. ஏன்டி அப்படி சொல்ற? கடற்கடன் குழந்தைய பெத்துக்கிட்டீங்கன்னா நல்லா தானே இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா நாங்க முதல்ல வீடு கட்டணும்க்கா, அதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்துக்கலாங்கிற ஐடியால இருக்கோம். என்னடி சொல்ற? வீடு கட்டணுமா? ஏண்டி, அதான் உன் அப்பாவுக்கு தனியா ஒரு வீடு இருக்கு, அவனுக்கும் ஜானோட அம்மா அப்பாவுக்கும் தனியா சொந்த வீடு இருக்கு. இது இல்லாம நீங்க வேற எதுக்கிட்டி தனியா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க தான் எங்களை வீட்லயே சேர்த்துக்க மாட்டாங்களேக்கா, அப்புறம் எப்படி? எங்களுக்குன்னு சொந்த வீடு இருந்தா தானக்கா நாளை பின்ன நாங்களும் வாழ முடியும். சரியா தான் சொல்ற. உங்க 2 பேருக்குமே இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. ஆனா என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. சரிம்மா, நீ எடுத்த முடிவும் நல்ல முடிவா தான் இருக்கு. வீடை கட்டிருங்க மடமடன்னு. என்ன, அதுக்கப்புறமா சீக்கிரமா குழந்தை பெற்றுக்குங்க. சரிங்கக்கா. இப்போ என் புருஷன் 35,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காருக்கா. இன்னும் ஒரு 4 மாதம் போச்சுன்னு வைங்களேன், சந்தோஷ் அண்ணன் கம்பெனியில் அவர் சேர்ந்து 1 இயர் ஆன மாதிரி கணக்கு வந்துடும். 1 இயருக்கு அப்புறம் 50,000 சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு சந்தோஷ் அண்ணன். அப்போது அதை வச்சு நாங்கள் ஈஸியாக லோனை போட்டு கூட வீட்டை கட்டிடுவோங்க்கா. நாங்கள் அந்த பிளானில் தான் இருக்கோம். சூப்பர் மஜூலி, 50,000 சம்பளம் போதுமே. பாதி காசை நீங்கள் லோனு கிடச்சிங்கன்னா கூட மீதி காசை வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துடலாமே. ஆமாக்கா, அதனால தான் அந்த முடிவு எடுத்திருக்கோம். 4 மாதம் எப்படா ஆகும்னு இருக்கு. சூப்பர் டி, இப்போத்துலேருந்து சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சு மொதல் லேண்டை வாங்கிடு. லேண்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு லோனை போட்டு நீங்கள் வீடு கட்டுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். மொத்தத்துக்கும் லோனை போட்டிங்கன்னு வைங்களேன், ஆயுசு முழுக்க உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கணும். சரியா? பார்த்து பக்குவமாக பண்ணுங்க. அதெல்லாம் அதை தாங்க அவரும் சொன்னாரு, அப்படித்தான் பண்ண போகிறோம். சரிடி அம்மா, ரொம்ப சந்தோஷம் டி. அருமேல பையெல்லாம் தூக்கினு வா, ரேஷன் கடையில கூட்டம் கம்மியாயிருச்சா, வா போவோம். கேட்டீங்களாக்கா கேள்வி பேசுனதே? ரேஷன் கடைக்கு போகணுமா? ஏக்கா, ஸ்மார்ட் கார்டெல்லாம் கொடுத்தா வச்சிருக்கீங்க உங்களுக்கு நீங்க? ஆமாண்டி, அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏங்கா, அப்ப ரேஷன் பொருள் எல்லாம் அந்த கேள்வி தான் வாங்கி வச்சுக்கிதா? உங்களுக்கு எல்லாம் தராதா? அவங்க இந்த வீட்டை விட்டு போகும்போதே ரேஷன் கார்டை தூக்கிட்டு போயிட்டாங்கடி. நானும் அவங்க கிட்ட போய் நிறைய முறை கேட்டுட்டேன். அத்தை கொடுங்க அத்தை, ரேஷன் கார்டை கொடுங்க அத்தை, அரிசி மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அத்தை, நீங்க சக்கரை ஆயிலே பருப்பு எல்லாத்தையும் கூட நீங்க வச்சுக்கோங்க, அரிசி மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அத்தை, டிஃபன் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அத்தைன்னு சொன்னேன். சுத்தமா அவங்க ஒத்துக்கவே இல்லை தெரியுமா. நானே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தரேன்னு கூட சொன்னேன், ஒத்துக்கவே இல்லடி. அவங்க எவ்வளோ பேசுனாங்க தெரியுமா. உன் அப்பன் தான் பெரிய ஆளாச்சே, நீங்க தான் பெரிய அல்டாப்பாச்சே, பணக்காரங்களாச்சே, கடையில் அரிசியை வாங்கிக்கோங்க அப்படி இப்படின்னு பேசி விட்டுருச்சு கேள்வி. நானும் அப்பத்துலேருந்து அரிசியை கடையில் தான் வாங்கி அரைச்சிக்கிட்டு இருக்கேன் டிஃபனுக்கு. பாதி ஜனம் ரேஷனில் போய் நின்று கஷ்டப்பட்டு அந்த அரிசியை வாங்குறதே டிஃபன் செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான். கடையிலலாம் வாங்கினா கட்டுப்படி ஆகுமா என்ன? எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தா என்ன? இந்த கேள்வி இருக்குது. சரியாந்துக்கா. அக்கா, பேசாம ஒரு நாள் வீடு புந்து ரேஷன் கடை தூக்கிடலாமா? ஏன்டி வேணாம், நானே எதுவும் வேணான்னு விட்டுட்டேன். அவங்களே வச்சுக்கிட்டு போட்டோம், நான் கடையிலேயே வாங்கிக்கிறேன். என்ன வாரத்துக்கு ஒரு தடவை தானே வரைக்கிறேன், பார்த்துக்கிறேன்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க விட்டு கொடுத்து போறதால தான்க்கா அந்த கேள்வி உங்க தலையில ஏறி தாண்டவ மாட்டுது. அண்ணு போட்ட விடு. ஏய், உங்ககிட்ட பேசியே என் நேரம் போயிடுச்சுடி. நான் கார குழம்பு செய்யணும் ஜூலிய. பேசிக்கினே இருந்தாலும் கை தன்னால வேலை செஞ்சிருக்கணும். நீங்க ஏன் வாயே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எங்க இருந்தே? சரி சரி, கடை கடனே வெங்காயத்தை வெட்டுங்க. சொல்லு விடியம்மா, சொல்லுவேன். சரிதான். அலைமையிலே பருப்புக்கு ஒரு பைய, சர்க்கரைக்கு ஒரு பைய, கோதுமைக்கு ஒரு பைய, எல்லாத்தையும் தனித்தனியா போட்டியா? அதெல்லாம் போட்டுட்டேங்க. ஆனா இந்த கோதுமை எதுக்குக்கா? எப்படி இருந்தாலும் 2 கிலோக்கு மேல தரமாட்டான். அப்புறம் என்னத்துக்கு நம்ம போய் அதை வாங்கணும்? நம்ம பேக்கெட்ல இருக்கிற கோதுமையை வாங்கி சாப்பிட்டு போங்க, அது வேணாம். அதுவும் சரிதான், அவன் கொடுக்குற கோதுமையில எப்படியோ 1.25 கிலோ தான் இருக்கும். அதையும் கழுவி காய வைக்கிறதுக்குள்ள 1/2 கிலோ போயிடும். 1.5 கிலோ தான் கிடைக்கும் நம்மளுக்கு. சரி வாணா விடு, நம்ம பாக்கெட்டு கோதுமையை வாங்கி சாப்பிட்டுப்போம். அதை விடு, 80 ரூபாய் கரெக்டா சில்லறை எடுத்துக்கினியா? அதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டேக்கா, கரெக்டா 80 ரூபா எண்ணி வச்சிருக்கேன். நல்லதுமா. அப்புறம் சோப்பை வாங்கு, மிளகை வாங்கு, சீரகத்தை வாங்குன்னு நம்ம உசுர எத்தனை கிடப்பானுங்க. வா, நம்ம போய் வாங்கின்னு வந்துருவோம். போல வாங்கக்கா, கூட்டம் கம்மியா தானே இருக்கு. கூட்டெல்லாம் கம்மியா தான் இருக்குது, அதெல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு தானே சொல்றேன். வா போவோம். அடியே மினிக்கே, பாத்துக்கினே கத்துது பாரு இந்த ரோசண்டிய. வர குசும்பு ஓவர் ஆயிடுச்சு இதுக்கு. என்னடியே குரல விட்டுன்னு கிடக்குற, நீ பாட்டுன்னு அமைதியா சைக்கிளை தள்ளின்னு வந்துன்னு கிடக்குற. சைக்கிளை தள்ளின்னு வரேன்னு தெரியுது இல்ல, வெயிட் ஆகுது ஆண்டிய. எதுக்கு இப்ப வழி மறிச்சு நின்று கிடக்குறீங்க? நவுந்து போங்க. வாரண்டியே, என்ன ரேஷன் கடையே சூறையாடின்னு போற போல இருக்குதே, மூட்டை ஃபுல்லா அரிசி போல இருக்குதே. ஆமா, சூறையாடுறதுக்கு என்ன இருக்குது? அவங்க தான் நம்மள வச்சு சூறையாடின்னு கிடக்குறாங்க. நீங்க வேற நவுருங்க ஆண்டி, நான் போறேன். சரி போடியே. ஆனா எல்லாம் போடுறானா? பருப்பு சக்கரை கோதுமை எல்லாம் குடுக்குறானா? குடுக்குறான். சரிடி, கோதுமை எல்லாம் நல்லா இருக்குதா? பாத்தியா அரிசி எப்படி இருக்குது? நான் டீ கேள்வி இது என்னைக்கு அதெல்லாம் நல்லா இருந்துக்குது. ஏதோ பரவாயில்லையாக்குதான் டீ, அவள் தான். எதுக்குடி அம்மா சலிச்சுக்கிறேன்? சரி நீ போ. நானும் போயிட்டு ஸ்மார்ட் கார்டு தூக்கின்னு வரேன். வேகமா போங்க, கூட்டம் கம்மியா தான் இருக்குது. சரிடி அம்மா. நடக்கிறத பாரு நல்லா. இன்னைக்கு ரேஷன் கடை என்ன கிதியாக போதோ.
என்னம்மா எல்லா பொருளையும் போட்டானா வாங்கி வந்துட்டியா? ஐயா மாசம் மாசம் இந்த ரேஷன் கடையில லைன்ல நின்று பொருளை வாங்கின்னு வர்றது ஒரு தொல்லைன்னா அதை ரோட்ல ஏத்துன்னு வரும்போது வரவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க பேரு. எல்லாத்தையும் போட்டானா, அதை போட்டானா, இதை போட்டானா, நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு. ஐயா இது பயங்கரமான தொல்லையா இருக்குதே. என்னம்மா மினிக்கு இப்ப நாங்க என்ன கேட்டுட்டோம் இப்படி கோச்சுக்கிற? இதெல்லாம் கேட்கறது தானம்மா. ஒருத்தர் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா என்ன பொருள் போடுறாங்க எப்படி இருக்குதுன்னு எல்லாம் கேட்கறது சகஜம் தானே. அதை நீங்களே நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே கேள்வியா? நீ இவ்வளவு நேரம் அங்க ரேஷன் கடையில தானே நின்று இருந்த. எட்டி பார்த்து இருந்தல யாரெல்லாம் என்னென்ன வாங்குறாங்க, பொருள் எல்லாம் எப்படி போடுறாங்கன்னு. அப்புறம் எதுக்கு வம்பிடிக்கனால என்ன நிக்க வச்சு இப்ப கேள்வி கேட்டு கிடக்குறேன் நீனே? எல்லாம் சரிதான். என்னதான் நான் பொருள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பொருளை வாங்கி வரவங்க கிட்ட கேட்டாதானே நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்பத்தானே நம்ம பை தூக்கிட்டு போய் வாங்க முடியும். பேசுது பேரு வழியை விடுங்க. கூட்டம் ஏறிட்டு போகுது, பாங்க கடைக்கு. ஏக்கா வாக்கா, எதுக்குக்கா தேவையில்லாம நின்று பேசிக்கிட்டு இருக்க? வாக்கா போவோம். சரி வேலை மேல போவோம். பாங்க வழியை விடுங்க. ரேஷன் போறவளுங்க வாயை மூடிட்டு போக வேண்டியதானே. எல்லாத்தையும் ரோட்லயே நின்று கேட்பாளுங்க. கடையில போய் எப்படி இருந்தாலும் பொருளை வாங்கி வீட்டுக்கு போறாளுங்க. அப்புறம் என்ன அதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கணும். மூஞ்சிங்களா பாரு நல்லா. இப்பாரு உன் தோணலுக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது சரியா? எனக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சியா என்ன? நான் டெய்லியும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு 7-8 மணிக்கெல்லாம் உன்னை உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைடி. நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேன்னு நினச்சியா உனக்கு? நான் உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அப்போ நீ ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணுவேன், அதை நான் உன்கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன உனக்கு அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது அவ்வளோ தானே? சரி விட்டு, நான் சொல்லலை. ரொம்ப நல்லது. அப்புறம் என்ன பேசி முடிச்சிட்டல, ஃபோனை வை. நீங்களே கட் பண்ணுங்க. நீ தானே ஃபோன் பண்ண, நீயே கட் பண்ணு. நான்லாம் கட் பண்ண முடியாது, நீங்க கட் பண்ணுங்க. நந்தினி விளையாடாத நந்தினி, ஃபோனை கட் பண்ணு. முடியாதுங்கிறல்ல. ரொம்ப திமிரா பண்ணாதுன்னா இதுல உங்ககிட்ட 2 மணி நேரம் வேலை பேசுறாங்களாம். ஆளை பாரு நல்லா. லஞ்ச் டைம்ல நிம்மதியா பேச கூட முடிய மாட்டேங்குதுரி. சாப்பிட்டதெல்லாம் காணாம போயிடுச்சுரி எனக்கு. காணாம போயிடுச்சுன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டுபிடிச்சு தருவாங்க. ஐயோப்பா செம்ம ஜோக்கா இருக்கேம்மா இது. உன் ஜோக்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி 10,000 அடி தோண்டி புதைச்சிட்டாங்களே. இப்ப கான்கிரீட் கல்லெல்லாம் கட்டி சமாதி எழுப்பிட்டதா கேள்விப்பட்டேன். இந்த பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கால் பண்ணி நீ திட்டு வாங்குற? உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப வீட்டுல தானே இருக்க, ஜாலியா இரா. சும்மா கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ற? ஓ, அப்ப நான் கால் பண்றது உங்களுக்கு டார்ச்சரா இருக்கு. இதுல நான் வெட்டியா இருக்கேன்னு வேற குத்தி காட்டுறீங்க, அப்படிதானே? உண்மையை தானேம்மா சொன்னேன், அது எப்படி குத்தி காட்டுறதா இருக்கும்? பாத்துக்கிறேன். ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க சந்தோஷ். சொல்லு கேக்குறேன். கூட்டுறது பாரு. அது என்னன்னா, நானும் கூடி சீக்கிரத்துல வேலைக்கு போவேன். அப்புறம் பாருங்க, நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு நாள் ஃபுல்லா நான் பிஸியா இருப்பேன். நீங்க எனக்கு அப்ப ஃபோன் பண்ணீங்கன்னு வைங்களேன், நான் வேலையில இருக்கேன், போனை வை அப்படின்னு சொல்லிட்டு உங்க போனை நான் கட் பண்ணுவேன் சந்தோஷ். சபா ரொம்ப சந்தோஷமா. நீ எதை பண்றியோ இல்லையோ, போனை கட் பண்றேன்னு அதை பண்ண. இப்போ எவ்வளவு திமிரு பரவு இருக்கு. இங்க பாருங்க, போனெல்லாம் கட் பண்ண முடியாது, நீங்களே கட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் முடியாது நந்தினி. நம்ம 2 பேருக்குள்ள டீல் என்ன? யார் கால் பண்றாங்களோ அவங்க தானே போன் கட் பண்ணணும்னு. நீ போனை ஒழுங்கா கட் பண்ணு, இல்லன்னு நான் இப்பவே வீட்டு கிளம்பி வருவேன். பாரு சூப்பரு. வாங்க சந்தோஷ், பேசாம கிளம்பி வாங்க, கேரம் போர்டு விளையாடலாம். ஐயோ ஏம்மா டார்ச்சர் பண்ற? சரி அழாதீங்க, போனை வைக்கிறேன். ஆனா நீங்க இப்படி வாய் பேசுனதுக்கு சங்கலை வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன். நீ இந்த மாதிரி தேவையில்லாத டைம்ல காஃபி குடிக்கிறது நிறுத்தும் முதல்ல, சரியா? போயிட்டு சாப்பிடு. சரிங்க சந்தோஷ், வச்சிட்டுமா? பாய். பாய். போனை வெயிடி. வச்சுட்டேன் சந்தோஷ். வெறுப்பேத்தாத. ஏங்க, நான் போனை வச்சு 5 நிமிஷம் ஆகுதுங்க, இன்னுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? லூசு. என்ன லூசு? நான் போனை வச்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க உண்மையிலேயே. விளையாடாத நீ, எனக்கு வேலை இருக்குது. ப்ளீஸ் நீ போனை வை. சரி ஆடாதீங்க, போனை வச்சிடுறேன். பாய்டி. போனை வச்சுட்டா குட்டி பிசாசு. ஜாபுக்கு வேற போறேன்னு சொல்றா, என்ன பண்ண போறாளோ தெரியல. உங்க கை ரேகை ஒழுங்கா உழவே மாட்டேங்குது. நீங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. எதுக்கு நான் 2 நாள் கழிச்சு வரணும்? இப்பவே எனக்கு பொருள் வேணும். நான் வீட்டுல இருந்து பையனும் தூக்கின்னு வருவேன். நீ கொடுக்க முடியாது, நான் அசால்ட்டா சொல்லுவியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இங்கே நிப்பேன். நீ அதை சரி பண்ணி எனக்கு இப்பவே பொருளை கொடுக்குற. அதெல்லாம் முடியாது. நீ இப்படியே ஓரமா நின்று கடை. அடுத்த ஆள் வாங்கம்மா. எவ்வளவு திமிரு பாரா உனக்கு. அப்படியே வச்சுக்கோ. காடு கொடு. ஏக்கா, இத்தனை மாசமா கை ரேகை கரெக்டா வந்தது, இப்ப மட்டும் எப்படி விழலன்னு சொல்லுவான் இவன். எனக்கு என்னமோ அந்த சிவகுமார் தான் நம்மளுக்கு பொருள் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு இவங்கிட்ட சொல்லியிருப்பானோன்னு தோணுதுக்கா. நம்ம வரத்துக்கு முன்னாடி வந்தாலாம் அவன் இங்க. ஆமா, இங்கேருந்து தான் போனான். ஆனா அவன் ஏன் அதெல்லாம் பண்ண போறான்? ஏன் பண்ண மாட்டான்? அதுதான் அவன் பொண்ணுகிட்ட இருந்து காடை பிடிங்கிட்டு வந்துட்டேன்ல நான் தானே மாசம் எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்கிறேன். அவன் பொண்ணுக்கு இப்போ எதுவுமே கிடைக்காதுல்ல, அதனால தான் இப்படியெல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. முதல்ல இந்த புஷ்பா சிரிக்கையை வச்சுக்கணும். நீ வாக்க, நம்ம வீட்டாண்ட போகலாம். சரி வா போவோம். ஆனால் வீட்டாண்ட வந்து உன் மருமக கிட்ட ஓவரா துள்ளாத, சரியா? ஏற்கனவே அந்த பொண்ணை நீ தொடப்பு கட்டையில் வேற அடிச்சிருக்கிற. அந்த விஷயம் இன்னும் அந்த ஆளுக்கு தெரியாது. தெரிஞ்சுதுன்னு வையே,
அவ்வளோதான், சீக்கிரமா போய் சேர வேண்டியதான். நம்ம அமைதியா வா. சீ, நிம்மதியா இருக்க மாட்டேங்குது. இந்த சனியனுங்களுக்கெல்லாம் பயந்து வாழ வேண்டியதா இருக்குது. சரி போக்கா நீனு. எம்மடியே இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடு முதல்ல நீ. என்ன ஃபார்ம்ப்பா இது? ஏதோ ரேஷன் கார்டு ஃபார்ம் மாதிரி இருக்கு. ரேஷன் கார்டு ஃபார்ம் தான் இது. உன்னால தான் மாசம் பொருள் வாங்க முடியல, எல்லாத்தையும் உன் மாமியார் தான் வாங்கின்னு இருக்குது. அது ஒரே ஆள் உங்க எல்லாரும் பேரையும் வச்சுக்கின்னு அவ்வளோ பொருளையும் வாங்கின்னு இருக்குது. அதையெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தான் நான் கடையில் போயிட்டு அந்த பையனுக்கு தெரிஞ்ச பையன் தான் சென்சார் ஒர்க் ஆகல அப்படி இப்படின்னு சொல்லி உன் மாமியாருக்கு எந்த பொருளையும் கொடுக்காத அளவுக்கு பண்ணி விட்டுட்டு வந்துட்டு நீ இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடு. ஒரே வாரத்தில் உனக்கு புது கார்டு வரும். அந்த அம்மா பேரை தூக்கிடலாம் அந்த கார்டுலேருந்து. ஐயோ ஏன்பா, போனா போட்டுமே வாங்கிட்டு போட்டோம். நான் தான் அரிசியெல்லாம் கடையில் வாங்கிக்கிறேனேப்பா, பரவாயில்ல விட்டுருங்க. எல்லாம் சிறிதம்மா புஷ்பா. நானும் உன்னை ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசியெல்லாம் வாங்கினு வாமான்லாம் சொல்ல மாட்டேன். உன் அம்மா கூட மாசம் மாசம் என்ன பண்ணுவா, போயிட்டு சர்க்கரையும் ஆயில மட்டும் வாங்கினுவா, பருப்பெல்லாம் கூட வாங்க மாட்டா. உனக்கு தெரியும்ல, அப்பா தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டுடுறேன்ல. இங்கே பேரு அரிசி அப்பா மாசம் மாசம் உனக்கு வீட்டாண்ட எடுத்துன்னு வந்து இறக்குறேன். நம்ம வீட்டுக்கு டிஃபன் அரிசி மாசம் மாசம் வரும். அதே மாதிரி இங்கே எடுத்துன்னு வந்து ஒரு மூட்டை போட சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உன் மாமியார் கறி இருக்கிற பத்தியா, அவ எந்த பொருளும் வாங்கக்கூடாது. அவள் நல்லா சொகுசா இருக்கிறாம்மா. அப்படியெல்லாம் இருக்க விட்டுறக்கூடாது. பார்த்துல தனி வீடு எடுத்து தங்கி இருக்கிறா, மாசம் வாடகை கொடுக்குறா. இப்போ மாசம் மாசம் ரேஷன் பொருளையும் வாங்கி வச்சுட்டு நல்லா சுகமா தானே இருக்கிறாவ. அந்த பொம்பளை அப்படியெல்லாம் நான் நிம்மதியாக விட்டுற மாட்டேன். நான் கேடு கேட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த பொம்பளை அப்படி சொகுசா இருக்கலாமா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீ அதை ஃபில்அப் பண்ணி கொடு. மாசம் அம்மா கூட போயிட்டு சர்க்கரையும் ஆயில மட்டும் வாங்கு. வேற எதையும் நீ வாங்க வேணாம். அந்த பொருள் யாருக்கும் கிடைக்காமலே போட்டோம். அந்த பொம்பளைக்கு மட்டும் கிடைக்கூடாது. சரிங்கப்பா, போனா போட்டு விட்டுறலாமேன்னு தான் பார்த்தேன். ஏன்னா மாசம் என் வீட்டுக்காரர் அவங்களுக்கு எந்த காசும் கொடுக்கறது இல்லைல்ல. சரி, அதனால தான் ரேஷன் கார்டையாவது அவங்க வச்சுக்கிட்டு போட்டுமேனு. நான் கூட இடையில போய் கேட்டு பார்த்தேன். கொடுங்கத்த, நானே வாங்கிட்டு வந்து தரேன். டிஃபனுக்கு மட்டும் அரிசி எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க எதுக்குமே ஒத்து வரல. நல்ல பொம்பளையா இருந்தா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க போறா. நீ அவளை விடுமா. டிஃபன் அறிக்கிறத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இப்ப நீ கடையில தானே வாங்கி இருக்கிற. இனிமேல் நீ வாங்காத, அப்பா வாங்கி தரேன். சரியா? மாப்பிள்ளைக்கு எதுக்கு தேவையில்லாத செலவு, அப்பா பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். உனக்கு இட்லி அரிசி பச்சை அரிசி அது எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். மாசம் ஒரு மூட்டை இறக்கி விடுறேன். சரியா? நீ என்ன பண்ண, இப்போதைக்கு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடு. நான் பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம். சரிங்கப்பா, ஒரு முடிவுல தான் இருக்கீங்க. சரிங்கப்பா, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன். சரிம்மா, இப்பதான் நீ ஏன் பொண்ணாட்ட பேசுற? போய் கடற்கடன்னு பெண்ணை திறந்து எழுது. சரிங்கப்பா, ஆனா நான் சொல்லாமலே உங்களுக்கு எப்படிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சுது? இதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தாம்மா. நீ எதைத்தான் என்கிட்ட சொல்லியிருக்கிற, எல்லாத்தையும் உனக்குள்ளேயே தானே மூடி மறைச்சு வச்சுன்னு இருக்கிற. இதை உன் மாமியார் மாசம் மாசம் ரேஷன் பொருள் எல்லாம் வாங்கின்னு போகுது இல்லை, அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கூட ரேஷன் கடைக்கு ஓடிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஓடி போய் அவனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். சரிங்கப்பா, சரிப்பா, நான் இதை ஃபில் பண்ணி தரேன். சரிம்மா வேகமாக ஃபில் பண்ணி கொடு. நான் இதை எடுத்துன்னு போய் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேற ஓடணும். கிடக்கு டிவி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேற ஆள் வந்துருவாங்க. டிவி வாங்கியிருக்கீங்களாப்பா? ஆமாம்மா, உன் தம்பி ரூமுக்கு ஒரு டிவி வேணும்ல, அதனால தான் ஷோரூமுக்கு போய் ஒரு டிவி ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். வந்துருவானுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாட்டுறதுக்கு. சூப்பர்ப்பா. நீங்க அப்பா டிவியும் வந்துருச்சா வீட்டுக்கு? இல்ல டிவி இனிமேல் தான் எடுத்துட்டு வருவாங்களா? அவனுங்களே எடுத்துன்னு வந்துருவானுங்கம்மா. எடுத்துன்னு வந்துட்டு கையோட மாட்டி கொடுத்துட்டு போயிடுவானுங்க. சூப்பர்ப்பா. நீங்க அது எப்படிப்பா எல்லாத்தையும் ஒரே நாள்ல முடிச்சிட்டீங்க நீங்க? பின்ன சிவகுமார் ஆச்சு, நான் எல்லாத்தையும் சொடக்கு போற நேரத்தில் முடிச்சிருவேன். அதுவும் சரிதான்ப்பா. இருங்கப்பா, 5 நிமிஷம் இருங்க, எழுதிக்கிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு தரேன். சரிடா பொறுமையா எழுது. சரிப்பா. ஒரே நாளில் என் பொண்ணு பிரச்சனையை முடிச்சுட்டேன். என் பையனுக்கு டிவி வாங்கி மாட்ட போறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபோனை பண்ணி அர்ச்சனாக்கு எதனா பிரச்சனை இருக்கான்னு கேட்கணும், இல்லை எதனா வேணுமான்னு கேட்கணும். எல்லாத்தையும் இன்னைக்கு நான் பண்ணிடுவேன். அதே மாதிரியே என் பொண்ணு நந்தினிக்கும் ஒரு ஃபோனை பண்ணி கேட்கணுமே. ஏன் அதுக்கிட்ட தான் நிறைய பிரச்சனை இருக்கும், அதுதான் ஒன்னொன்னா சொல்லும். ஆனால் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது பெருசா? சந்தோஷம் கூட சண்டை போட்டிருக்கோம், அவ்வளோதான். எப்படியோ மதியம் ஆயிடுச்சுல, எப்படியாவது ஒரு 2 சண்டையாவது போட்டிருப்பாங்க. ஃபோனை பண்ணி கேட்போம். பிடிச்சிருக்காப்பா டிவி? பிடிச்சிருக்கா? டிவி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆனால் எப்படி உங்களால எல்லாத்தையும் இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுது? ஏன்னா உன் அப்பா சிவகுமார்ப்பா, அவரால் எல்லாம் பண்ண முடியும். சரி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும். வேற எதனா வேணுமா ரூம்ல? வேற எதுவும் வேணாம்மா. இந்த டிவியே கொஞ்சம் டூ மச் தான். டூ மச்சா தான்ப்பா போனோம். சில விஷயத்துலலாம் நம்ம டூ மச்சா போகணும், அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். சரி, ஃப்ரிட்ஜ் எதனா எடுத்துன்னு வந்து வைக்கட்டாங்க? ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. சரி, எல்லா விஷயமும் ரூமுக்குள்ளேயே கிடச்சிருச்சுன்னா ரூமை விட்டு வெளியே வருவோம் தோணாது. சரி வா, நம்ம வெளியே போகலாம். எங்க பாரு, உன் அக்கா கார குழம்பு கீரை பொரியல் அதுக்கப்புறம் முட்டை செஞ்சு கொடுத்து அமிச்சுக்கிறா. வா வந்து சாப்பிடுவா, உனக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னான். வா வா வா. சரிங்கப்பா, அது வரேன். நான் கூட கீரை தான் செஞ்சேன். சரி வா, நீ கார குழம்பு சாப்பிடுவா. சரிங்கம்மா. அம்மா சாயங்காலம் அக்கா வீட்டுக்கு போகலாமா? ஆமா போவோம்ப்பா. இதுல என்ன இருக்குது, 2 தெரு தள்ளி தான் இருக்குது உன் அக்கா வீடு. ஏற்கனவே போயிருக்கிறல்ல அக்கா வீட்டுக்கு? சந்தோஷ் ஒரு தடவை கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா எனக்கு இப்ப போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. புரியுதுப்பா, சாயங்காலமா போவோம்னா. சரிங்கப்பா.
உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. நீ யாரும் இல்லைன்னு இனிமேல்ட்டு எதுக்கும் கவலைப்பட வேணாம் சரியா? நான் இருக்க உனக்கு மாமாக்காரு, இந்த உனக்கு உன் அக்கா இருக்கா, அவதான் உனக்கு அக்கா சரியா, மூத்த அக்கா. என்னோட 2 புள்ளைங்களும் தான் உனக்கு மாமா பொண்ணுங்க சரியா? நீ உனக்குன்னு ஒரு இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? எதுனாலும் எங்ககிட்ட தாராளமாக சொல்லலாம். அதுவும் இல்லாமல் உனக்கு மாமா முறையில் நான் தான் மாமா. அதுக்கப்புறமாட்டி தான் கார்த்தி வருவான் புரியுதா? சந்தோஷம்லாம் உனக்கு ஃப்ரெண்டுனாலும் அவங்ககிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. இனி எதுனாலும் என்கிட்ட சொல்லலாம் தாராளமா சரியாப்பா? கண்டிப்பா மாமா, எதுனாலும் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எனக்கு உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிப்பா ரொம்ப சந்தோஷப்பா. நானும் அடிக்கடி வந்து உன்னை அங்கே பார்த்துக்கிறேன். நீயும் அடிக்கடி இங்கே வா என்ன? சாட்டர்டே சண்டேல இங்கே வந்து பசங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா சரியா? கண்டிப்பா மாமா. சத்யா அக்கா, நீ ஓடுங்க போய் மாமா கிட்ட பேசுங்க போங்க. சரிங்க பாட்டி. ஹாய் மாமா. ஹாய்டாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க 2 பேருக்கும் நான் தான் தாய் மாமா. உங்களுக்கு எதுனாலும் நீங்க என்கிட்ட தான் சொல்லணும் சரியா? கண்டிப்பா மாமா. அப்புறம் நாங்க என்ன கேட்டாலும் நீங்க வாங்கி தருவீங்களா? கண்டிப்பா, எதுனாலும் கேளுங்க, வாங்கி தருவேன். இது போதும் மாமா எங்களுக்கு. சரிம்மா. அப்புறம் நீங்க என்ன பேச மாட்டீங்க? கனி என்கிட்ட பேச மாட்டியா? ஐயா அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. வெக்கப்படுறாப்பா, வேற ஒண்ணு இல்ல. பாட்டி ஏன் இப்படி சொல்றீங்க? அப்படின்னாடி போய் பேசு போ. அப்படியே ஒளிஞ்சுன்னு நின்னு கிடக்குற, போய் பேசு போ. மாமா தானே, போய் பேசு. போறேன் இருங்க. இங்க பாரு மாமணி, வெக்கம்லாம் படக்கூடாது. மாமாவை பார்த்து ஒளிய கூடாது சரியா? உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேளு சரியாம்மா? சரிங்க மாமா. மாமா உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியும்ல, நீங்க எனக்கு கத்து கொடுப்பீங்களா? தாராளமா கத்து கொடுக்குறேன். படிப்பாளி இந்த அம்மா, எதுனாலும் அப்படியே படிப்பு சம்பந்தமாவே தான் கேட்பாங்க. நல்ல விஷயம் தானேம்மா. சரிடா செல்லம், நான் உனக்கு வாரத்துல 2 நாள் உட்காந்து ஹிந்தி சொல்லி தரேன். சாட்டர்டே சண்டே எனக்கு ஆஃபீஸ் லீவ் தான், அப்போ உட்காந்து ஹிந்தி சொல்லி தரேன் சரியா? ஏய் சூப்பர் மாமா. அப்புறம் இன்னொன்னு சொல்லட்டா மாமா? சொல்லுமா, என்னன்னாலும் சொல்லு. மாமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ கூட ரொம்ப கியூட்டா இருக்க, மணிமேகலை மாதிரி. தேங்க்யூ மாமா. மாமா அப்ப அவ மட்டும் தான் கியூட்டா இருக்காளா, நான் இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லலடா, நீயும் கியூட்டா இருக்க, ரொம்பவே கியூட்டா இருக்க. எதுலயாவது ஒண்ணுத்துல சண்டை போடணும் இவளுங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆனா அக்கா, என்னதான் மாமா ஃபர்ஸ்ட் கியூட்டா இருக்கேன்னு சொன்னாரு, நீ கேட்டதுனாலதான் உன்னை கியூட்டா இருக்கேன்னு சொன்னாரு. இப்போ ஓடி ஆரம்பிச்சிட்டாளுங்க.